ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஃப்ரை ஆகட்டும். இதுவும் முருங்கைக்கீரை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இது பசங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்றதெல்லாம் இதில் இருக்குது. முருங்கைக்கீரையை பார்த்தாலே சாப்பிட மாட்டாங்க பசங்க. அதுக்கும் உண்டானதெல்லாம் நான் சொல்கிறேன். ஜீரகம் கொஞ்சோண்டு, வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டா பொடியான இருக்குன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்து முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அலசி எடுத்து வைங்க. இப்போ ஒரு 2 பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு எப்படியெல்லாம் செய்யறதுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இன்னொரு மெத்தடும் செய்வாங்க. அந்த மெத்தட் எங்கள் அம்மாவும் ஒரு மெத்தடில் செய்வாங்க. அதையும் நான் சொல்கிறேன். அது குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறது தேவையான அளவு. இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆகிட்ட பிறகு நான் வந்து பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்கீரை வைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது இந்த முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும். இதில் வேணும்னா பூண்டு கூட நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா மனமாக இருக்கும். ஒரு சின்ன கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேண்டான்றவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா வேர்க்கடலை, அதை வச்சு நான் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பொரியல் தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொன்று என்னென்னா அதே முருங்கைக்கீரை தாங்க எடுத்திருக்கேன். அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, தோரம் பருப்பும் அப்புறம் பைத்தம் பருப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. ரெண்டுமே ஈக்குவலாக போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் சாதத்தோட, அதாவது அந்த அரிசியோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1:2.5 மேலே 3 கூட நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விசில் விட்டு இறக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி வைக்கிறதுக்கு தாங்க. தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க விடலாம். இப்போ அலசி வச்ச முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த கடாய் சின்னதாக இருக்குன்ட்டு வேறு கடாயில் மாற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த முருங்கைக்கீரையும் போட்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சால்ட் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா முருங்கைக்கீரை கஞ்சி தயாருங்க. சூப்பராக இருக்கும். 2 பருப்புமே ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.